வெல்கம் டு கன்ஃபியூஷன். நான் உங்க கவி பேசுறேன். இன்னும் எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு கண்டக்டருக்கும், ஒரு பயணிக்கும் சின்ன வாக்குவாதம். அதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். அவனுக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் பத்தி பேசுறீன்னா, இதே வீடியோல, இதே சேனல்ல ஒரு கண்டக்டர் பண்ண பெருமையான விஷயத்த நம்ம பாராட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கிளிப்பிங்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஏன் இந்த வீடியோ பத்தி பேச போறோம்னா, ஜென்ரலா ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு தேவை ஒரு கஸ்டமர். அந்த கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ நம்ம பண்ணி கொடுக்குறது நம்ம பொறுப்பு. இதை வந்து சிடிசிலாம் படிப்போம். கம்பெனி டு கார்ப்பரேட்டுங்கிற பேப்பர்ல இதை தான் நம்ம எக்ஸ்பினா படிக்க போறோம். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. என்னன்னா, ரெகுலரா போகக்கூடிய ஒரு பஸ்ல அவர் சொல்றாரு, இந்த டிக்கெட் வந்து 13 ரூபாய்ங்க. இல்லாட்டி டிக்கெட் 20 ரூபா. நீங்க 30 ரூபா டிக்கெட் கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் அலட்சியப்படுத்துறாரு. உங்கள்கிட்ட பேச முடியாது போ. ரூட் பாருங்க, சும்மா தேவை யாரும் பேசாதீங்க. நான் கரெக்டா தான் பேசுவோம். 2 ரூபாய் வருவாங்க. யார் அவர் தான் பேசுறாரு. அவர் தான் பேசுறாரு. இல்ல ஆர்காட் பைபாஸ் வசதியா பேசுறாரு. நீ தான் வசதியா பேசுறாரு. இது மாதிரி பேசி வேலை பாருங்க. நீ கவர்மெண்ட் தான் போய் சும்மா பேசாதீங்க. சும்மா பேசாதீங்க. தேவை அதெல்லாம் பேசுறாங்க. இது என்னடா சின்ன பிரச்சனை, 10 ரூபா பிரச்சனை. பட் ஒருத்தர்கிட்ட 10 ரூபா அடிச்சா அது வண்டியில் 100 பேர் தான் 100 ரூபா அடிச்சா 1000 ரூபா. இது கவர்மெண்ட்டுக்கு லாபமா இல்ல வண்டியோட டிரைவர் கண்டக்டருக்கு லாபமான்னு தெரியல. இந்த விஷயத்த நம்ம சீரியஸா பேசினா மட்டும்தான் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். தெரிஞ்சு அந்த அலட்சியத்தை நிறுத்துவாங்க. இது எவனுக்கும் நடக்குது, நான் ஏன் இதை பத்தி ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே இந்த இஷ்யூ நடக்கும்போது அப்போ நம்ம எல்லாத்தையும் கட்டிட்டு கம்முன்னு தான் வந்திருக்கு சுச்சுவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ